ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் சேமியா அடை தான் செய்ய போகிறோம். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இட்லி தோசை மாவு இல்லாதப்ப டக்குன்னு இந்த சேமியா அடையை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சேமியாவில் உப்புமாவில் செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அடை செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செய்கிறது ஈஸி. இப்போ இதுக்கு ஒரு கப்பு நான் ரோஸ்டட் வெர்மைசிலி, ஷார்ட் வெர்மைசிலி, இது இந்த மாதிரி மெலிசாக இருக்கும். ரோஸ்டட் தான் நான் செஞ்சுருக்கிறேன், ப்ளெயின் செஞ்சதில்லை. இந்த ரோஸ்டட் தான் இந்த அடைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லா பிராண்ட்லேயும் வருது. இது மாதிரி பார்த்து வாங்கிக்குவாங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், மெலிசாக இருக்கும், இந்த கோல்டன் கலரில் இருக்கும். இது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலை மாவு நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இதுக்கு சரியான அளவுகள் நான் சரியாக சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் வேணால் தட்டி கூட போட்டுக்கலாம், ஆனால் பேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். பச்சை மிளகா நான் ஒரே ஒரு பச்சை மிளகா வாசனைக்காக கட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நம்ம இதில் தனி மிளகாத்தூள் போட போகிறோம். அடுத்தது பெருங்காயம், இது ரொம்ப முக்கியமாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு வேணுங்கிற உப்பு, இது தனி மிளகாத்தூள். வாங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அடை செய்ய போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்க போகிறோம். வெங்காயம் போடும்போது நல்லா கையால் பிசைஞ்சிட்டு போடுங்க, அப்போ தான் அது தனித்தனியாக வரும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்தது இதையே தான் செய்வீங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி, மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு ஊறக்கூடிய ஒரு 10 நிமிஷம்தான் வேலை, மற்றபடி எந்த வேலையும் இல்லை. ரொம்ப ஈஸி, நினச்ச உடனே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் சோம்பு பவுடர் போடுறேன். இது கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த சோம்பு நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் அந்த வெங்காயம், சேமியா எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகும். கையாலவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இந்த அளவுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஊறணும். ஏன்னா நம்மளுடைய சேமியா நல்லா ஊறணும். மெலிசாக தான் இருக்குது, நல்லா ஊறிடும். 20 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் எப்படி ஊறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வைக்கும்போது தண்ணியாக இருந்தது, இப்போ சேமியாலாம் நல்லா ஊறி இந்த மாதிரி திக்காக இருக்கும். இந்த அளவு திக்னஸ் கரெக்டாக இருக்கும். நமக்கு மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இது ஒரு பக்கம் வச்சுட்டு நான் சிம்பிளாக ஒரு கார சட்னி செஞ்சுக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு, ஜீரகம் இதையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிறோம். நான் அரைக்கிறதுக்கு என்ன போட்டேன்னா வெங்காயம், தக்காளி, ஒரு 4 பல்லு பூண்டு, தனி மிளகாத்தூள், உப்பு, இவ்வளவையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்ச விழுதை போட்டு மிக்ஸ் பண்ணி திக்காக ஆகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கார சட்னி ரெடி. ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இரும்பு தோசைக்கல்ல இந்த அடை சூப்பராகவே வரும். இப்போ நம்ம கடைசியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுக்கிறோம். தோசைக்கல் சூடானோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து வச்சு, ஏன்னா இதில் சேமியா இருக்குது, நம்ம தோசை மாதிரி தீட்ட முடியாது, கரண்டியாலேயே ரவுண்டாக பரப்பி விட்டுக்கோங்க. மெலிசாவே ஊற்றிக்கலாம், நல்லாவே வரும். அடியெலாம் பிடிக்காது, திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இதே மாதிரி ரவுண்டாக இந்த சேமியாவெல்லாம் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடான பிறகு ஸ்லோ, மீடியம் இதெல்லாம் மாற்றி வச்சு நீங்கள் இதை குக் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் ஒவ்வொரு சைடும் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த சேமியா வந்துடும். ஏன்னா ஏற்கனவே இது ஊறி இருக்குது, மற்றதெல்லாம் மாவு, அதனால் சூப்பராக ரெடி ஆகும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ திருப்பி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் சேமியா அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. எல்லா மாவுமே, எல்லா அடையுமே நல்லா சூப்பராக இதே மாதிரியே சுடுறதுக்கு நல்லா வரும். பிகினர்ஸ் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், எந்த பயமும் வேண்டாம். இதே மாதிரி இந்த சேமியாவை கல்லில் பரப்பி விட்டு ரவுண்டாக பண்ணிக்கோங்க.
2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்தால் நம்மளுடைய சேமியா அடை ரெடி. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டில் பிள்ளைங்க சேமியா இருந்தால் இந்த சேமியா அடையவே தான் கேட்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படித்தான். என் பிள்ளைங்களுக்கு இந்த சேமியா அடை ரொம்ப பிடிக்கும். இது நம்ம நினச்ச உடனே செஞ்சிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், நைட் சமையல் சாப்பிட்லாம். எங்கேயாவது நம்ம வெளில போயிட்டு வந்தால் உடனே ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட்ணுன்னா இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேமியா அடையும் சட்னியையும் சர்வ் பண்ணுறேன் என் பொண்ணுக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.